ஹலோ மக்களே! ஒரு சாதாரண தெருசண்ட போடுற பையன், ஒரு ரகசிய உளவாளியா மாறி, இன்னைக்கு உலகத்தையே தன் கைக்குள்ள வச்சிருக்கிறான்னா, அது விளாடிமிர் புதின் மட்டும் தான். இவர பத்தி சில பேர் ஹீரோன்னு சொல்றாங்க. சில பேர் சர்வாதிகாரின்னு சொல்றாங்க. ஆனா உண்மை என்ன? அமெரிக்காவையே நடுங்க வைக்கிற இந்த மனுஷனோட பின்னணி தான் என்ன? அவர் எப்படி 20 வருஷமா ரஷ்யாவோட அசைக்க முடியாத சக்தியா இருக்காரு? புதின பத்தின நெறைய தகவல்கள் இந்த வீடியோல டீப்பா பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் உங்க ராஜா. வெல்கம் டு ஹிஸ்டரி மிஸ்ட்ரி. மக்களே, ஒரு மனுஷன் உருவாவான்றது அவன் வளர்ந்த இடத்த வச்சு தான் முடிவாகும். கரெக்டா? புதினோட கதையும் அப்படிதான் ஆரம்பிக்குது. அக்டோபர் 7 1952 ரஷ்யாவோட லெனின்கிராட், அதாவது இப்போதைய செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரத்தில் ஒரு சாதாரணமான ஏழை குடும்பத்தில் புதின் பிறக்கிறாரு. அவரோட அப்பா விளாடிமிர் ஸ்பிட்னோவிச் புதின் ஒரு முன்னாள் போர் வீரர். அம்மா மரியா ஒரு சாதாரண ஃபேக்டரி தொழிலாளி. அவங்க இருந்தது ஒரு கம்யூனல் அபார்ட்மெண்ட், அதாவது ஒரு சின்ன வீட்டில் 3-4 குடும்பங்கள் சேர்ந்து ஷேர் பண்ணி இருப்பாங்க. ஒரே பாத்ரூம் தான் இருக்கும். அங்கே சுடுதண்ணி வசதி கூட கிடையாது. ஏன்னா ரஷ்யா சும்மாவே பயங்கர குளிராக இருக்கும். சமையலறை பொதுவானதாக இருக்கும். அங்கே தான் எல்லாருமே சமைச்சுக்கணும். இமேஜின் பண்ணி பாருங்க. இன்னைக்கு உலகத்தோட பணக்கார மனுஷன்னு சொல்லப்படுற ஒருத்தர் அன்னைக்கு இவ்வளவு நெருக்கடியான இடத்துல தான் வளர்ந்துருக்கிறாரு. புதின் சின்ன வயசுல ரொம்ப குறும்புக்கார பையன். அந்த அப்பார்ட்மெண்ட்ல படிகள்ல நிறைய எலிகள்லாம் ஓடிட்டு இருக்குமா. ஒரு நாள் ஒரு பெரிய எலிய புதின் ஒரு குச்சியை வச்சு துரத்துறாரு. அது போற இடம் எல்லாமே துரத்துறாரு. அந்த எலி ஓடி போய் லாஸ்ட்ல ஒரு மூலையில மாட்டிக்குது. இனிமே ஓட இடமே இல்லை அப்படின்ற நிலைமை வந்த உடனே அந்த எலி என்ன பண்ணுச்சு தெரியுமா? திடீர்னு திரும்பி புதின் மேலேயே பாஞ்சுது. புதின் பயந்து போய் அங்கிருந்து ஓடி வந்துட்டாரு. பின்னாடி புதின் இதை பத்தி சொல்லும்போது, ஒருத்தரை மூளையில வச்சு நெருக்குனா அவன் வேற வழியே இல்லாம பயங்கரமா திருப்பி தாக்குவான். அதனால யாரையும் சும்மா விடக்கூடாது அப்படின்ற லைஃப் லெசனை அந்த எலிகிட்ட இருந்து கத்துக்கிட்டதா சொன்னாரு. இன்னைக்கு உக்ரைன் போர் வரைக்கும் புதின் எடுக்கிற முடிவுகளுக்கு பின்னாடி இந்த எலி தியரி இருக்கு அப்படின்ற மாதிரி பல அரசியல் வல்லுநர்கள் சொல்றாங்க. அது மட்டும் இல்ல மக்களே, சின்ன வயசுல நம்ம புதின் ரொம்ப ஒல்லியா இருப்பாரு. ஆனா அவருக்கு வாய் துடுக்கு அதிகம். யாராவது வம்பு பண்ணா உடனே சண்டைக்கு போயிடுவாரு. ஸ்ட்ரீட் ஃபைட்டர்னு கூட சொல்லலாம் அவரை. ஆனா பெரிய பசங்க முன்னாடி நம்ம பலம் பத்தாதுன்னு அவருக்கு புரிஞ்சுது. அப்பதான் சம்போ அப்படின்ற ரஷ்ய தற்காப்பு கலையையும் ஜூடோவையும் கத்துக்கிற ஆரம்பிக்கிறாரு. ஜூடோ அவருக்கு வெறும் சண்டை இல்லை, அது ஒரு வாழ்க்கை தத்துவம். எதிராளியோடைய பலத்தை அவருக்கு எதிராக எப்படி திருப்புறது, அதுதான் ஜூடோவோட ஸ்பெஷாலிட்டியே. இன்னைக்கும் புதின் ஜூடியோவில் பிளாக் பெல்ட். அந்த ஸ்போர்ட்ஸ்மேன் ஸ்பிரிட் தான் அவரை இன்னைக்கு வரைக்கும் ஒரு டஃப் மேனாக நம்ம முன்னாடி காட்டுது. அவர் வயசில் இருக்கிற மற்ற பசங்க எல்லாம் டாக்டர் இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்படுறப்போ புதின் மனசில் வேற ஒரு கனவு இருந்தது. அதுதான் ஸ்பை ஆகணும். அப்போ ரஷ்யாவோட உளவுத்துறை பேர் கேஜிபி. ஒரு முறை ஒரு அதிகாரிகிட்ட போய் நான் கேஜிபியில் சேரணும்னா என்ன பண்ணணும்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த அதிகாரி சொன்னார், ஒன்று நீ ஆர்மியில் இருக்கணும், இல்லைனா லா படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே புதின் கஷ்டப்பட்டு படித்து லெனின்கிராட் ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் சட்டம் படிக்கிறாரு. அவர் படித்து முடித்ததும் அவர் தேடி போகலை, அந்த கேஜிபி அதிகாரிகளே அவரை தேடி வந்து உனக்கு வேலை தரோன்னு கூப்பிட்டாங்க. இப்போந்தான் ஒரு சாதாரணமான ஸ்ட்ரீட் ஃபைட்டர் பையன் உலகத்தையே உளவு பார்க்க போகிற ஒரு ரகசிய ஏஜெண்டாக மாறுறான். மக்களே, எனக்கு மட்டும் இல்லை, பொதுவாக நம்ம எல்லாருக்குமே ஜேம்ஸ் பாண்ட் படங்கள்னால் ரொம்ப பிடிக்கும். கரெக்டாக அதே மாதிரி தான் புதின் சின்ன வயசுல இருந்தே உளவுத்துறை படங்களை பார்த்து பார்த்து வளர்ந்தவர். மற்றவங்க ஹீரோ ஆகணும்னு நினைப்பாங்க, ஆனால் இவர் ஒரு சைலண்ட் ஸ்பை ஆகணும்னு வெறியோடு இருந்தார். யூனிவர்சிட்டியில் லா படித்து முடிச்சதும் அவரோட கனவு அமைப்பான கேஜிபி, அதாவது சோவியத் யூனியனோட ரகசிய உளவுத்துறை, அதோட கதவை தட்ட ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பத்தில் இவருக்கு கிடைச்சது லோக்கல் ஆஃபீஸ் வேலை தான். ஆனால் இவரோட தனித்துவமான இந்த ஸ்டைல், அப்புறம் எந்த ஒரு உணர்ச்சியும் முகத்தில் காட்டாமல் இருக்கிற அந்த ஒரு போக்கர் ஃபேஸ், அது எல்லாமே அந்த மேலதிகாரிகள் நோட் பண்ணி அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சும் போகுது. அவருக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. எப்படி ரகசியமாக தகவல்களை திருடுறது, எப்படி ஒருத்தரை திசை திருப்புறது, இது எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்பையாகவே மாறுறாரு. 1985 வருஷம் புதினுக்கு ஒரு முக்கியமான போஸ்ட் கிடைக்குது. அது அப்போதைய கிழக்கு ஜெர்மனி, அதாவது ஈஸ்ட் ஜெர்மனியில் இருக்கிற ட்ரெஸ்டன் சிட்டியில். அன்னைக்கு உலகமே ரெண்டாக பிரிஞ்சு கிடந்துச்சு. ஒன்று கம்யூனிசம் பேசுகிற சோவியத் யூனியன், இன்னொன்று கேபிட்டலிசம் பேசுகிற அமெரிக்க கூட்டணி. வெளியே பார்க்க போனால் புதின் அங்கே ஒரு சாதாரண டிரான்ஸ்லேட்டர் அல்லது ஒரு சின்ன ஆஃபீஸர் மாதிரி தான் சுற்றிட்டு இருப்பார். ஆனால் உள்ளுக்குள்ள அமெரிக்கா மற்றும் நேட்டோ நாடுகளோட ரகசிய திட்டங்கள் என்ன, அவங்களோட டெக்னாலஜி தான் என்ன அப்படின்ற தகவல்கள் எல்லாத்தையுமே திருடுறது தான் இவரோட மெயின் ஜாபாகவே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ரகசிய மீட்டிங் வைக்கிறது, மர்மமான லெட்டர்களை வாங்குறது கொடுக்கறதுன்னு சொல்லி செம த்ரில்லர் மூவி மாதிரியே அவரோட வாழ்க்கை அங்கே போயிட்டு இருந்துச்சு. அப்படியே அவர் ஸ்பை வாழ்க்கை ஒரு த்ரில்லர் எஃபெக்டில் போயிட்டு இருக்கும்போது நவம்பர் 1989 ஜெர்மனியை பிரித்த பெர்லின் சுவர் வந்து இடிக்கப்படுது.
சோவியத் யூனியனோட அதிகாரம் மெல்ல மெல்ல குறைய ஆரம்பித்த நேரம் அது. ஒரு நாள் ராத்திரி ஆக்ரோஷமான ஒரு பெரிய ஜெர்மன் கூட்டம் ட்ரெஸ்டனில் இருக்கிற கேஜிபி ஆஃபீஸை தாக்க வர்றாங்க. உள்ள மிக முக்கியமான ரகசிய ஆவணங்கள், ஃபைல்கள் எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லை, அந்த கூட்டம் கையில் இது கிடச்சிச்சின்னா மொத்த சோவியத் யூனியனோட மானமும் கப்பல் ஏறிடும். ஆஃபீஸில் இருந்த மற்ற அதிகாரிகள் எல்லாம் பயந்து போய் உள்ளே ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் புதின் என்ன பண்ணாரு தெரியுமா? ஒத்த ஆளா கையில் ஒரு பிஸ்டல் எடுத்துக்கிட்டு அந்த பெரிய கூட்டத்துக்கு முன்னாடி வந்து நிற்கிறாரு. ரொம்ப அமைதியாக ஆனால் கராரான குரலில் ஜெர்மன் மொழியிலேயே சொல்கிறாரு, இது சோவியத் யூனியனோட இடம், ஒரு அடி உள்ளே எடுத்து வச்சாலும் சுற்றுவேன் அப்படின்றாரு. அந்த கூட்டம் அவரோட கண்ணில் இருந்த தைரியத்தை பார்த்து அப்படியே மெர்சலாகி நிற்கிறாங்க. இமேஜின் பண்ணி பாருங்க, ஆயிரக்கணக்கான பேர் முன்னாடி ஒருத்தன் துப்பாக்கியை வச்சு மிரட்டுறான்னா அதுக்கு எவ்வளவு தில் வேணும்? அந்த கூட்டம் அப்படியே கலைஞ்சு போயிட்டாங்க. ஆனால் ஆபத்து இன்னும் நீங்களே அப்படின்ற மாதிரி புதினுக்கு தெரியும். உடனே ஆஃபீஸ்க்குள்ளே ஓடி போகிறாரு. அங்கே இருந்த ஆயிரக்கணக்கான ரகசிய ஆவணங்களை எரிக்க ஆரம்பிக்கிறாரு ஒவ்வொன்றா. அந்த ஃபர்னேஸ், அதாவது குளிர்காலத்தில் வச்சுருப்பாங்கல்ல நெருப்பு மூட்டுறதுக்கு, ஸோ அந்த ஃபர்னேஸ் அவ்வளவு ஃபைல்களை எரிக்க முடியாமல் வெடிச்சே போச்சுன்னு சொல்லுவாங்க. அப்போ அவர் மாஸ்கோக்கு கால் பண்ணி உதவியும் கேட்குறாரு. ஆனால் அங்கிருந்து வந்த பதில் என்ன தெரியுமா? மாஸ்கோ அமைதியாக இருக்குது, அதாவது சோவியத் யூனியன் வீழ்ந்துடுச்சு, இனிமே உங்களுக்கு யாரும் உதவ மாட்டாங்கன்னு அர்த்தம். இந்த ஒரு வார்த்தை புதினை ரொம்ப பாதிச்சிச்சு. நம்ம நாட்டுக்குன்னு ஒரு பவர் வேணும், அது யாரையும் சார்ந்து இருக்கக்கூடாது அப்படின்ற அன்னைக்கு அவர் எடுத்த முடிவு தான் இன்னைக்கு ரஷ்யாவை ஒரு சூப்பர் பவராக மாற்ற அவர் பண்ணுற எல்லா வேலைகளுக்கும் காரணம். மக்களே, வாழ்க்கை சில நேரத்தில் உங்களை உச்சத்தில் கொண்டு போய் வைக்கும், சில நேரத்தில் அப்படியே தரமட்டமாக்கிறோம். புதின் வாழ்க்கையிலும் அப்படி ஒரு காலம் வந்துச்சு. 1991 சோவியத் யூனியன், யுஎஸ்எஸ்ஆர் அப்படின்னு சொல்கிறது செதறி போகுது. பல வருஷமாக தான் நேசித்த வேலை பார்த்த அந்த பேரரசு இல்லாமல் போனப்போ புதின் மனதளவில் ரொம்ப உடஞ்சி போயிட்டாரு. கேஜிபி வேலையும் போச்சு, கையில் காசும் இல்லை. இதை நம்புறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் உங்களுக்கு, ஆனால் இதுதான் உண்மை. ஒரு கட்டத்தில் தன் குடும்பத்தை காப்பாற்ற வேற வழியே இல்லாமல் புதின் டாக்ஸி ஓட்டுநராக வேலை பார்த்துருக்கிறாரு. எனக்கு அதை பற்றி பேசுகிறதுல வருத்தம் தான், ஆனால் அப்போ என்கிட்ட வேற சாய்ஸ் இல்லைன்னு அவரே ஒரு பேட்டியில் வருத்தமாக சொல்லியிருக்கிறாரு. யோசிச்சு பாருங்க மக்களே, உலகையே ஆள போகிற ஒருத்தர் அன்னைக்கு ஒரு சாதாரண டாக்ஸி டிரைவராக கஸ்டமர்ஸை ஏற்றிட்டு போயிருக்காரு. ஆனால் மக்களே, திறமை உள்ள மனுஷன் ரொம்ப நாளைக்கு ஓரமாக இருக்க முடியாதுல்ல. அவரோட பழைய ப்ரொஃபஸர் அனட்டோலி ஸ்டோபக் அப்படின்றவர் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் மேயரானப்போ புதினை அவரோட டீம்லேயே சேர்த்துக்கிறாரு. அங்கே புதின் காட்டின அந்த வேகம், அந்த டெசிஷன் எடுக்கிற ஸ்டைல், இது எல்லாம் பார்த்த மாஸ்கோ மேலிடத்தில் உள்ளவங்களுக்கு இவர் மேலே ஒரு கண்ணு விழுது. அப்போதைய அதிபராக போரிஸ் எல்ஸ்டின் தான் இருந்தார். அவரோட டீம்லேயும் புதின் நுழைறாரு. அங்கே இருக்கிற மற்ற அரசியல்வாதிகள் மாதிரி இல்லாமல் புதின் ரொம்ப லோ ப்ரொஃபைல் மெயின்டைன் பண்ணுவார், கம்மியாக பேசுவார், ஆனால் கொடுத்த வேலையை கச்சிதமாக முடிப்பார். எல்ஸ்டினுக்கு புதின் மேலே ஒரு தனி நம்பிக்கை வருது. இவன் நேர்மையானவன், நம்மளை மாதிரி இல்லாமல் இவன் ஸ்ட்ராங்கானவன் எல்ஸ்டின் நம்புகிறாரு. இந்த உலக வரலாற்றையே திருப்பி போட்ட ஒரு புத்தாண்டு இரவு, அதாவது டிசம்பர் 31, 1999. உலகமே 21ஆவது நூற்றாண்டை வரவேற்க நியூ இயர் கொண்டாட்டத்தில் இருக்குது. ஆனால் ரஷ்யா டிவியில் அதிபர் போரிஸ் எல்ஸ்டின் தோன்றி ஒரு அதிரடி அறிவிப்பை வெளியிடுறாரு. நான் என் பதவியை ராஜினாமா பண்ணுறேன், இனிமேல் ரஷ்யாவோட பொறுப்பை விளாடிமிர் புதின் தான் கவனிப்பாருன்னு சொல்கிறாரு. எனக்கே இதை சொல்லும்போது கூஸ்பம்ஸ் ஆகுது. யாருமே இதை எதிர்பார்க்கல மக்களே. ஒரு காலத்தில் கேஜிபியில் சாதாரண ஆளாக இருந்தவர், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட டாக்ஸி ஓட்டுநராக இருந்தவர், இப்போ ரஷ்யாவோட ஆக்டிங் பிரசிடென்ட். யோசிச்சு பாருங்க. போரிஸ் எல்ஸ்டின் ஏன் புதினை தேர்ந்தெடுத்தாருன்னா, அப்போ ரஷ்யா பொருளாதார ரீதியாக ரொம்ப மோசமாக இருந்துச்சு. நாட்டை தூக்கி நிறுத்த ஒரு இரும்பு மனிதன் தேவை அப்படின்ற மாதிரி அவர் நினச்சாரு. புதின் பதவிக்கு வந்த உடனே ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக சொன்னார், இனிமே ரஷ்யா யாருக்கும் தலை குனியாது. அங்கிருந்து ஆரம்பிச்சது புதினோட சாம்ராஜ்யம். அடுத்த 20 வருஷத்துக்கு ரஷ்யாவோட அசைக்க முடியாத சக்தியாக அவர் மாற போகிறதுக்கு இதுதான் ஒரு முதல் புள்ளி. மக்களே, நம்ம இப்போ பார்க்குற ரஷ்யா முன்னாடி கிடையாது. புதின் பதவிக்கு வந்தப்போ ரஷ்யா ஒரு தோற்றுப்போன நாடு, அதாவது ஃபெயில் ஸ்டேட் ரேஞ்சில் தான் இருந்துச்சு. மக்கள் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் அடுத்த 10 வருஷத்தில் அதே ரஷ்யாவை உலகமே அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு மாற்றி காமிச்சாரு. அது எப்படி தெரியுமா? புதின் பதவிக்கு வந்த நேரம் உலக சந்தையில், அதாவது க்ரூட் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸோட விலை தாறுமாறாக ஏற ஆரம்பிச்சது. இது ரஷ்யாவுக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஜாக்பாட்டான மொமெண்ட். புதின் என்ன பண்ணாருன்னா, அது வரைக்கும் பிரைவேட் முதலாளிகள் கிட்ட இருந்த ஆயில் நிறுவனங்களை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கவர்மெண்ட் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணுண்டு அதை கொண்டு வந்து காமிச்சாரு. ரஷ்யாவோட இயற்கை வளங்களை விற்று வர்ற காசு நேராக நாட்டோட கஜனாவை நிரப்பிச்சு. இதனால் ரஷ்யாவோட பொருளாதாரம் 70% மேலே வளர்ச்சி அடைஞ்சுது. மக்கள் கையில்
காசு புழங்க ஸ்டார்ட் ஆச்சு. பென்ஷன் மற்றும் சம்பளத்தை சரியான நேரத்துக்கு வர ஆரம்பிச்சுது. புதின் வந்தா நம்ம வாழ்க்கை மாறும்னு ரஷ்யா மக்கள் அவரை நம்ப ஆரம்பிச்ச மொமெண்ட்னா அது இதுதான். ரஷ்யாவில் ஒலிகார்ட்ஸ் அப்படின்னு ஒரு குரூப் இருந்தாங்க. இவங்க யாருன்னா, சோவியத் யூனியன் உடைஞ்சப்போ நாட்டோட பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ் மற்றும் சொத்துக்களை அடிமாட்டு விலைக்கு வாங்கி கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிற பயங்கரமான பணக்காரங்க. இவங்க தான் அன்னைக்கு அரசாங்கத்தையே ஆட்டி படைச்சாங்க. புதின் இவங்க மேலே ஒரு கண் வைக்கிறாரு. அவங்கள கூப்பிட்டு ஒரு மீட்டிங் வச்சாரு. அங்கே அவர் போட்ட ரூல் ரொம்ப சிம்பிள். நீங்கள் உங்கள் பிஸ்னஸை பார்த்துட்டு கோடிக்கணக்கில் சம்பாதிங்க, நான் தடுக்கவே மாட்டேன். ஆனால் அரசியலுக்குள்ளே நீங்கள் வரவே கூடாது. என் பேச்சை மீறினா நீங்கள் ஜெயிலுக்கு தான் போகணும், இல்லைனா நாட்டை விட்டையே ஓடணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரூல் போடுறாரு. இதை மீறின மிக்கேல் கொடரோவஸ்கி போன்ற மிகப்பெரிய பணக்காரங்களை புதின் ஜெயிலில் தூக்கி போட்டார். இதை பார்த்த மற்ற ஒலிகார்ட்ஸ் பயந்து போய் புதினுக்கு அடங்கி போயிட்டாங்க. ரஷ்யாவோட மொத்த அதிகாரமும் இப்போ புதின் ஒருத்தர் கைக்கு வந்துச்சு. புதின் வெறும் பொருளாதாரத்தை மட்டும் மாற்றல மக்களே, ரஷ்யாவோட இராணுவ பலத்தையுமே உலகத்துக்கு காட்டணும்னு நினச்சாரு. அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ரஷ்யாக்குள்ளேயே பிரிஞ்சு போக துடிச்ச செச்சன்யா கிளர்ச்சியாளர்களை இரும்புக்கரம் கொண்டு அடக்குனாரு. அவங்க கழிவறையில் ஒளிஞ்சிருந்தாலும் விடமாட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் பேசினது செம வைரல் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் 2008 பக்கத்து நாடான ஜார்ஜியா நேட்டோ பக்கம் சாய பார்த்தப்போ 5 நாள் ஜஸ்ட் 5 டேஸில் அங்கே இராணுவத்தை அனுப்பி தம் பலத்தை காட்டினார். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மிரட்டலான விஷயம் என்னென்னா, 2014 உக்ரைனோட ஒரு பகுதியான கிரீமியாவை ஒரு சொட்டு ரத்தம் கூட சிந்தாமல் ரகசியமாக இராணுவத்தை அனுப்பி கைப்பற்றினார். இந்த ஒவ்வொரு போரும் ரஷ்ய மக்களுக்கு ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிச்சு. நம்ம நாட்டை மற்றவங்க மதிக்கணும்னா ஒரு ஸ்ட்ராங் லீடர் வேணும், அது புதின் தான். இதனால தான் அவரோட பாப்புலாரிட்டி உச்சத்துக்கு போக ஆரம்பிச்சு மக்களே. வேர்ல்டு ஃபுல்லாக கூட இவருக்கு ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. எஸ்பெஷலி சொன்ன போலாம் நம்ம இந்தியாவில் கூட நிறையா ஃபேன்ஸ் அவருக்கு இருக்கிறாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறதுல எத்தனை பேர் புடினோட ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் மக்களே. எந்த ஒரு பவர்ஃபுல் மனுஷனுக்கு பின்னாடியும் ஒரு இருண்ட பக்கம் இருக்கும், கரெக்டாக, ஒரு டார்க் சைடு. புதின் விஷயத்தில் அந்த பக்கம் ரொம்பவே மர்மமானது. புதினை எதிர்த்து ரஷ்யாவில் அரசியல் பண்ணுறது சாதாரணமான விஷயம் இல்லை மக்களே. புதினை யாரெல்லாம் பயங்கரமாக விமர்சனம் பண்ணுறாங்களோ எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் மர்மமாக பாதிக்கப்படுறது ஒரு தொடர்கதையாகவே தான் இருக்குது. உதாரணத்துக்கு அலெக்சி நாவல்னி, இவர் தான் புதினோட ஊழல்களை அம்பலப்படுத்தினார். இவருக்கு விமானத்தில் போயிட்டு இருக்கும்போதே நெவிச்சோக் அப்படின்ற ஒரு ஆபத்தான விஷம் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனால் அவர் அதுலேயுமே உயிர் பிழைச்சி ரஷ்யாவுக்கு வந்தப்போ அவர் ஜெயிலில் தூக்கி போட்டாங்க. அங்கேயே அவர் மர்மமாக இறக்கவும் செய்கிறாரு. இது மட்டும் இல்லை, புதினுக்கு எதிராக குரல் கொடுத்த பல பத்திரிகையாளர்கள், முன்னாள் ஏஜென்ட்கள் எல்லாரும் விஷம் வச்சோ இல்லை மர்மமான முறையிலையோ கொல்லப்படுறாங்கங்கிறது உலக நாடுகளோட பெரிய குற்றச்சாட்டு. புதினை எதிர்த்தா அவ்வளவுதான் அப்படின்ற ஒரு பயம் ரஷ்யா முழுக்க இருக்குது. அதிகாரப்பூர்வமாக பார்த்தா புதின் ஒரு மிடில் கிளாஸ் ஆள் மாதிரி தான் காமிச்சிப்பார். அவரோட சம்பளமும் வருஷத்துக்கு சில லட்சங்கள் தான். அவருக்கு 2-3 பழைய கார் தான் இருக்குன்னு ரஷ்யாவிலேயே சொல்லுவாங்க. ஆனால் உண்மை இது இல்லை. பல இன்வெஸ்டிகேட்டிவ் ரிப்போர்ட்ஸில் அது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு பிளாக் சி ஓரத்தில் புதின் பேலஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பிரம்மாண்டமான அரண்மனை இருக்குதான் அவருக்கு. அதோட மதிப்பு மட்டும் பல ஆயிரம் கோடி ரூபாய். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு பல சொகுசு கப்பல்கள், அதாவது யாட்ஸ், அது நிறையா வச்சிருக்கிறாரு. மற்றும் பல ரகசிய வங்கி கணக்குகளும் இருக்குன்னு சொல்கிறாங்க. எலான் மாஸ்கை விடவும் இவர் தான் உலகத்திலே மிகப்பெரிய கோடீஸ்வரர்னு ஒரு பேச்சும் இருக்குது. ஆனால் இது எதையுமே யாராலையுமே இது வரைக்கும் 100% ப்ரூவ் பண்ணவே முடியல. ஏன்னா அதுதான் புதின். 2022 பிப்ரவரி மாதம் புதின் ஒரு முடிவெடுக்கிறாரு. அதுதான் உக்ரைன் மீதான போர். நேட்டோ ரஷ்யாவோட எல்லைக்குள்ளே வர்றதை தடுக்கணுங்கிறது தான் அவரோட வாதமே. ஆனால் இந்த போர் இவ்வளவு வருஷமாக நீடிக்கும்னு யாருமே எதிர்பார்க்கல. உலக நாடுகள் ரஷ்யா மேலே ஏகப்பட்ட பொருளாதார தடைகள், அதாவது சாங்ஷன்ஸ் விதிச்சிருக்காங்க. ரஷ்யா உலகத்திலிருந்து கிட்டத்தட்ட தனிமைப்படுத்த தான் பட்டிருக்குது. ஆனால் புதின் கொஞ்சம் கூட அசரவே இல்லை. நாங்கள் யாரையுமே நம்பி இல்லை, எங்ககிட்ட அணு ஆயுதம் இருக்குன்னு சொல்லி உலகத்தையே மிரட்டியிருக்கிறாரு. 2026 இப்போ நாம் இருக்கிற இதே நேரத்துலையும் இந்த போர் ரஷ்யாவோட எதிர்காலத்தை எங்கே கொண்டு போய் முடிக்க போகுதுன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ மக்களே, ஒரு சாதாரண ஏழை பையன், ஒரு ஸ்பை, ஒரு டாக்ஸி டிரைவர், இப்போ ஒரு வல்லரசோட அசைக்க முடியாத தலைவர். புதின் ஒரு ஹீரோவா இல்லை வில்லனா? அது நீங்கள் பார்க்குற பார்வையை பொறுத்தது. ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, புதின் இல்லாமல் ரஷ்யாவோட வரலாற்றையோ உலகத்தோட அரசியலையோ இனிமேல் எழுத முடியாது. புதின் பற்றின இந்த ஒரு பயணமான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எனக்கு இன்னும் மோட்டிவ் கொடுக்கும். உக்ரைன் போரில் உங்களோட கருத்து என்ன?
புதின் பண்ணுறது சரியா தப்பா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு மெகா வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே கியூரியஸ். தேங்க்யூ. பபாய்.